இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு பேங்க் ஹீஸ்ட் படம். பேங்க் கொள்ளைனாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரது மணி ஹீஸ்டும் அதுல வர ப்ரொஃபஸரும் தான். ஆனா அந்த ப்ரொஃபஸரையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஹீரோ பெர்னாண்டோ ஒரு பிளானை போட்டு பேங்கை கொள்ளடிச்ச கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரொஃபஸரை விட பெர்னாண்டோ தான் பெஸ்ட்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன்னா மணி ஹீஸ்ட் ஒரு கற்பனை கதை. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஒரு உண்மை கதை. 2006 அர்ஜென்டினால நடந்த பேங்க் கொள்ளையை மையமா வச்சு எடுத்த ஹீஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி படத்தை தான் பார்க்க போறோம். இந்த திருட்டை தான் இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த திருட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிளியரா பிளான போட்டு சின்ன தடையும் கூட இல்லாம பேங்க கொள்ளடிச்சிருப்பாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த படம் உண்மையான பேங்க் கொள்ளையை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த பேங்க் கொள்ளையே இன்னொரு பேங்க் கொள்ளையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி செஞ்சிருக்காங்க. படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கிறனா அந்த காரணத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவை அப்டேட் பண்ண முடியும். வெல்கம் டு எல்லோ பேக். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ பெர்னாண்டோ. இவரை ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த படத்துல ஹீரோவே கிடையாது, எல்லாருமே வில்லங்க தான். ஒரு நாள் பெர்னாண்டோ மலையில சிகரெட்டை பிடிச்சுக்கிட்டே வராரு. அப்ப சிகரெட் தண்ணி பட்டு நனைஞ்சிடுது. அதனால சிகரெட்டை தூக்கி போடுறாரு. அந்த சிகரெட் தண்ணியில மிதந்து போகுது. இவரும் அதை பார்த்துட்டே போறாரு. அப்ப சிகரெட் டிரைனேஜ் சிஸ்டம் நிலத்தடி வடிகால்ல விழுந்துருது. அந்த டிரைனேஜ் பக்கத்திலேயே ஒரு பேங்க் இருக்கு. அதை பார்த்ததும் பெர்னாண்டோவுக்கு ஒரு ஐடியா வருது. அதுல இருந்துதான் ஏழரையா ஆரம்பிக்குது. இவருக்கு இல்ல, பேங்குக்கு. உடனே பெர்னாண்டோ அந்த டிரைனேஜை ஃபாலோ பண்ணி போறாரு. நிலத்தடி வடிகால் முடிகிற இடத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இந்த வடிகாலை பயன்படுத்தி அந்த பேங்கை கொள்ளடிக்கலாம்னு முடிவு பண்றாரு. இந்த ஐடியாவை அவரோட ஃப்ரெண்ட் செபாஸ்டியன் கிட்ட சொல்றாரு. அதுக்கு செபாஸ்டியன், இது சாதாரண விஷயமே இல்ல, இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நிறைய இயந்திரம் தேவைப்படும், ரொம்ப செலவாகும், என்கிட்ட அவ்வளவு காசு கிடையாது, அதனால இந்த விளையாட்டுக்கே நான் வரலன்னு எஸ்கேப் ஆயிறாரு. அதனால பெர்னாண்டோ காசு இருக்கிற ஒரு பார்ட்னர் தேவைன்னு இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு. அந்த ஃப்ரெண்ட் மேரியோவை பார்க்க சொல்றாரு. மேரியோ இவரும் ஒரு திருடர். சின்ன சின்ன திருட்டு பண்ணி சம்பாதிக்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு அக்கௌண்டன்ட்க்கு ஆபீஸ்ல வச்சு என்வலப்ல காசு தராரு. அந்த என்வலப்குள்ள ஒரு சென்சாரை வச்சிருக்காரு. ஆபீஸ் முடிஞ்சு எல்லாரும் போனதும் நைஸா ஆபீஸ்க்குள்ள வந்து சென்சாரை ட்ரேஸ் பண்ணி அந்த ஆபீஸோட லாக்கரை கண்டுபிடிச்சு மொத்த பணத்தையும் திருடுறாரு. இந்த மாதிரியான திறமையான ஆள் தான் வேணும்னு பெர்னாண்டோ மேரியோவை பார்க்க போறாரு. பெர்னாண்டோ மேரியோ கிட்ட, நீங்க ஏன் அதிகமா ஜெயிலுக்கு போறீங்கன்னு தெரியுமா? கம்மியா திருடுறீங்க, அதான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை பண்ணோம்னா ஒரே திருட்டுல மொத்தமா செட்டில் ஆகலாம்னு சொல்றாரு. மேரியோவும் ஆர்வத்துல என்ன பிளான்னு கேக்குறாரு. பெர்னாண்டோ அவர் திட்டத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பேங்கோட ரூல் படி கேஷ் கவுண்டர்ல கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் அதை லாக்கர்ல வைக்கணும். அதனால மொத்த பணமும் லாக்கர்ல தான் இருக்கும். டெய்லியும் அந்த லாக்கர்ல இருந்துதான் பணம் கேஷ் கவுண்டருக்கு வரும். அதனால நாம மத்த திருடுங்க மாதிரி கேஷ் கவுண்டர்ல மிரட்டி பணத்தை கொள்ளடிக்க போறதில்ல. நைட்டு யாருக்கும் தெரியாம டைரக்டா லாக்கர்ல இருந்து திருட போறோம்னு சொல்றாரு. காரை நேரா பேங்க் வாசல் கிட்ட நிறுத்துறாரு. ஒரு டேப்பை டிரைனேஜ்குள்ள விடுறாரு. டிரைனேஜ்குள்ள போய் பார்த்தா டேப்ல வடிகாலோட உயரம் 40 அடின்னு காட்டுது. இந்த இடத்துல தோண்டுனா பேங்க்குள்ள போகலாம்னு பெர்னாண்டோ சொல்றாரு. அதுக்கு மேரியோ, ஒருவேளை மழை பெஞ்சா இந்த இடமே ஃபுல்லா தண்ணியில இருக்கும், நாம வசமா மாட்டிப்போம்னு சொல்றாரு. சரியான கிளைமேட்ல தான் இந்த திட்டத்தை பண்ண போறோம், அதனால எந்த பாதிப்பும் வராதுன்னு பெர்னாண்டோ சொல்றாரு. கால்வாய்க்குள்ள தோன்றது சரி, பேங்க்குள்ள எப்படி மாட்டிக்காம போறது? உள்ள சென்சார் வச்சிருப்பாங்களேன்னு மேரியோ கேக்குறாரு. அதுக்கு பெர்னாண்டோ, பேங்க்ல இருக்கிற மாதிரியே ஒரு சென்சாரை நான் வாங்கி வச்சிருக்கேன், இத பத்தி ஃபுல்லா எனக்கு தெரியும், இது ஒரு தெர்மல் சென்சார், இது மோஷனா கண்டுபிடிக்காது, இந்த சென்சாரை சமாளிக்க ஒரு வழி வச்சிருக்கேன்னு ரூம்குள்ள போறாரு. எப்படி சமாளிக்க போறாருன்னு ஆர்வமா வெயிட் பண்ணி பார்த்தா திருவிழால பஃபூன் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வராரு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா தெர்மல் சென்சாரால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இத பார்த்து மேரியோ ஷாக் ஆகுறாரு. யாரா இவன், கோமாளி முறை ஐடியா தரான், இவனை நம்பி எப்படிடா திருட போறோம்னு பயப்படுறாரு. ஆனா பெர்னாண்டோ அவரோட திட்டத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. பேங்க் வெளியே பிளான பக்காவா போட்டாச்சு. ஆனா பேங்க்குள்ள என்ன பண்றதுன்னு திட்டம் போடணும்ல, அதுக்கு பேங்கோட ப்ளூ பிரிண்ட் தேவை. அதனால பெர்னாண்டோ பேங்க்குள்ள போட்டோ எடுத்து வைக்கிறாரு. யாருக்கும் தெரியாம போட்டோ எடுக்கிறாராமா. பெர்னாண்டோ போட்டோ எடுக்கிறத செக்யூரிட்டி பார்த்து அவரை பேஸ்மெண்ட்டுக்கு விசாரிக்க கூட்டிட்டு போறாங்க. அப்ப பெர்னாண்டோ பேங்க்ல இருக்கிற எல்லா ரூமையும் பார்த்து வைக்கிறாரு. செக்யூரிட்டி கேமராவை எடுத்து பார்த்தா அதுல போட்டோ எதுவுமே இல்ல. ஏன்னா தலைவர் நைஸா போட்டோல இருக்கிற மெமரி கார்டை எடுத்துடுறாரு. மன்னிச்சிடுங்க ஐயா, தவறா உங்க மேல சந்தேகப்பட்டுட்டோம்னு மன்னிப்பு கேட்டு பெர்னாண்டோவை அனுப்புறாங்க. இப்ப பெர்னாண்டோ ப்ளூ பிரிண்ட ரெடி பண்றாரு. எங்க எப்படி பேங்க்குள்ள போலாம்னு பிளான் போட்டு வைக்கிறாங்க. ஆனா சுரங்க பாதைய எவ்வளவு தூரத்துக்கு தோண்டணும்னு தெரியாது. சரி அளந்து பார்க்கலாம்னு டேப்பை எடுத்துட்டு ரோட்ல நின்னா போலீஸ் சந்தேகப்பட்டு அலேக்கா பிடிச்சிட்டு போயிருவாங்க. அதனால ஒரு சைக்கிளை டிரைனேஜ் மேல நிப்பாட்டி பேங்க் வரைக்கும் உருட்டிக்கிட்டே போறாங்க. சைக்கிள் டயர் ரொட்டேஷனை வச்சு எவ்வளவு தூரம்னு கணக்கு பண்றாங்க. எவ்வளவு ஆழத்துல எவ்வளவு நீளத்துக்கு தோண்டணும்னு தெரியும். ஆனா என்ன ஆங்கிள் என்ன டிஸ்டன்ஸ்ல தோண்டணும்னு கண்டுபிடிக்கணும்ல.
a² + b² = c²ங்கிற பித்தகோரஸ் ஃபார்முலாவை வச்சு ஹைபார்டெனியூஸை கண்டுபிடிச்சி தூரத்தை அளக்குறாரு பெர்னாண்டோ. என்னடா கால்குலேஷன்லாம் போட்டு திருடுறாங்கன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் பெர்னாண்டோவுக்கு சாதாரணம். ஏன்னா அவர் ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்ல, பெர்னாண்டோ ஸ்ட்ரிக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்றவர். பேங்க கொள்ளையடிக்கிறதால எந்த மக்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு முடிவோட இருக்காரு. லாக்கர்ல பணத்தை போட்டவங்க இன்சூரன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இன்சூரன்ஸ்ல பணத்தை கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா பேங்குக்கு கண்டிப்பா லாஸ் வரும். பேங்க் நம்ம கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அதனால பேங்க் லாஸ் ஆனாலும் தப்பு இல்லைன்னு சொல்றாரு. கொள்ளையடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கூட காசு கொடுத்து தான் வாங்கணும். அதான் தொழில் தர்மம்னு சொல்றாரு. அடுத்து வேற என்ன, குழிய தோண்ட வேண்டியதுதான். குழியை தோண்ட வேண்டியதற்கான எல்லா மிஷினையும் வாங்குறாங்க. இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் யாரு தெரியுமா? வேற யாரு? மேரியோ தான். நெக்ஸ்ட் லாக்கரை எப்படி உடைக்கலாம்னு பிளான் போடணும். அதுக்காக ஆல்பர்டோ கிட்ட ஐடியா கேக்குறாங்க. அதுக்கு அவர் வெல்டிங் டார்ச்சை வச்சு லாக்கரை உடைக்கலாம்னு சொல்றாரு. ஆனால் வெல்டிங் டார்ச்சை யூஸ் பண்ணா ஒரு லாக்கரை உடைக்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். மொத்தமா 400 லாக்கர் இருக்கு. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் நம்ம கிட்ட கிடையாது. லாக்கரை உடைக்க வேற பிளான் பண்ணணும்னு பெர்னாண்டோ சொல்றாரு. அதுக்கு மேரியோ முதல்ல லாக்கர் என்ன மாடல்னு தெரியாம எப்படி பிளான் போடுறதுன்னு கேக்குறாரு. பேசாம நாமளே லாக்கர்ல பணம் போடலாம், அதை வச்சு மாடலை தெரிஞ்சுக்கலாம்னு பெர்னாண்டோ சொல்ல, மேரியோ நீ என்ன முட்டாளா? போலீஸ் லாக்கரை ட்ரேஸ் பண்ணா நாம ஈஸியா மாட்டிப்போம்னு சொல்றாரு. இந்த பிரான்ச்ல பணம் போட்டாதானே மாட்டிப்போம், வேற பிரான்ச்ல லாக்கர்ல பணம் போடலாம்னு பெர்னாண்டோ சொல்றாரு. பெர்னாண்டோ சொன்ன மாதிரியே வேற ஒரு பிரான்ச்ல லாக்கர்ல பணம் போடும்போது என்ன மாதிரியான பூட்டு இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிறாங்க. அடுத்ததா கொள்ளையடிச்சு தப்பிக்க ஒரு வண்டி வேணும். அந்த வண்டியை பார்த்தா யாருக்கும் சந்தேகமே வரக்கூடாதுன்னு மேரியோ சொல்றாரு. அவர் கேட்ட மாதிரியே வண்டியை ரெடி பண்றாங்க. இந்த வண்டியை பார்த்ததும் மேரியோ செம்ம கடுப்பாகிறாரு. ஏண்டா சந்தேகம் வராத மாதிரி வண்டியை கேட்டா இதை போய் கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வண்டியையும் நம்ம முகரக்கட்டையும் பார்த்தாலே போலீஸ் சந்தேகப்பட்டு வண்டியை நிறுத்துவாங்கன்னு திட்டுறாரு. அவர் திட்டி வாய மூடுறதுக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க. சந்தேகத்துல வண்டியை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. சும்மா நிக்கும் போதே போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இந்த வண்டியை வச்சு எப்படி தப்பிக்கிறது? வண்டியை ரெடி பண்ணும்போது ஆல்பர்டோ அவனோட மனைவியையும் கூட்டிட்டு வரான். இதை பார்த்துட்டு மேரியோ எதுக்காக உன் மனைவியை அங்க கூட்டிட்டு வரேன்னு கேக்குறாரு. அதுக்கு ஆல்பர்டோ, என்னால என் மனைவியை தனியா விட முடியாது, அவ எனக்காகவே வாழ்றா, அவளை விட்டுட்டு தனியா வர முடியாது, அவளை நீங்க நம்பலாம்னு சொல்றான். ஆல்பர்டோ சொன்னதை கேட்டதும் இவனை போய் சந்தேகப்பட்டமே, சூரிய வம்சம் சரத்குமாருக்கு அப்புறம் இவன் தான் பொண்டாட்டிய பயங்கரமா தாங்குறாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இருந்தாலும் மேரியோவுக்கு பெண்களை சேர்க்கறதுல விருப்பமே கிடையாது. குழி தோன்ற வேலையை தீவிரப்படுத்துறாங்க. நைட்டு ஃபுல்லா தோன்றாங்க. பேங்க் லாக்கர் ரூம் கிட்ட வரைக்கும் நெருங்குறாங்க. ஆனா அதுக்கு மேல குழி தோண்ட கஷ்டமா இருக்கு. மண்ணு சரிஞ்சு எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப மறுபடியும் மண்ணு சரிஞ்ச இடத்துல குழிய தோண்ட ஆரம்பிக்கணும். இத பார்த்த மேரியோ கடுப்பாகி, இனிமேல் என்னால செலவு பண்ண முடியாது, இதோட இந்த பிளானை நிறுத்திப்போம்னு சொல்லி கிளம்புறாரு. எப்படிடா இதுக்கப்புறம் திட்டத்தை தொடரலாம்னு பெர்னாண்டோ யோசிக்கும் போது ஒரு செம்மையான ஐடியா அவருக்கு வருது. உடனே கிளம்பி மேரியோ வீட்டுக்கு போறாரு. தூங்கிட்டு இருந்த மேரியோவை எழுப்பி, இப்ப திட்டத்தை மாத்தி புதுசா ரெடி பண்ணிருக்கேன், இந்த திட்டத்துல எந்த தப்பும் நடக்காதுன்னு சொல்றாரு. பேங்க் 2 விதமா வேலை செய்யும். நைட்டு சேஃப் கீழே இருக்கும், செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கும். நம்மளால ஓட்ட போட முடியாத அளவுக்கு சேஃப் இருக்கிற ரூம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேற இருக்கு. ஆனா பகல்ல லாக்கர் மேல ஓபன்ல இருக்கும். அதனால நாம பகல்ல திருட போறோம். ஒரே டைம்ல மேலையும் கீழையும் திருட போறோம். ஒரே நேரத்துல 2 திருடங்களை யாரும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. மேல நாம கேஷியரை மிரட்டி கொள்ளடிக்கும் போது கீழே நம்ம ஆளுங்க லாக்கர்ல இருந்து பணத்தை திருடுவாங்க. போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணாலும் நாம கீழே இருக்கிற ஓட்ட வழியா ஈஸியா தப்பிச்சிடலாம். அப்படியே மாட்டினாலும் கேஷ் கவுண்டர்ல திருடுனதுக்கு தண்டனை ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். சோ ரொம்ப சேஃப்னு சொல்றாரு. இந்த ஐடியாவை கேட்டதும் வேலையை ஆரம்பிக்கலாம்னு 6 டீம்மேட்ஸும் பணத்தை வேட்டையாட கிளம்புறாங்க. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up. டீம் 2 குழுவா பிரிறாங்க. 4 பேர் பேங்க்குள்ள போறாங்க. முகமூடிய போட்டு துப்பாக்கி காமிச்சு மிரட்டி எல்லாரையும் கீழே படுக்க சொல்றாங்க. கேஷியர் கிட்ட பைய கொடுத்து இருக்கிற எல்லா பணத்தையும் உள்ள போட சொல்றாங்க. அந்த நேரத்துல செக்யூரிட்டி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. போலீஸும் உடனே பேங்கை சுத்தி வளைக்கிறாங்க. அந்த செக்யூரிட்டி கிட்ட மேரியோ துப்பாக்கியை காமிச்சு, ஒழுங்கா வெளியே வா, இல்லனா இந்த பொண்ணை சுட்டுடுவேன்னு சொல்றாரு. பயந்து செக்யூரிட்டி வர மறுக்கிறான். அதுக்கு மேரியோ, தம்பி பயப்படாதப்பா,
உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், வெளியே வந்து தரையில படுத்துக்கோன்னு சொல்றாரு. இவங்க பிளான் படி யாரையும் பயமுறுத்த கூடாது, தேவையில்லாம மிரட்டுனா தேவையில்லாத ரிஸ்க் தானே. அந்த செக்யூரிட்டி வந்ததும், தம்பி உனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்பா, என் கூட வான்னு வெளியே கூட்டிட்டு போய் போலீஸ் கிட்ட விட்டுறாரு. ஏன்னா அப்பதான் போலீஸ் அந்த செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சு நிறைய ஹாஸ்டேஜஸ் இருக்கிறதால உள்ள வராம இருப்பாங்க. எல்லா போலீஸும் மேல பேங்க் ரவுண்டு கட்டி நிக்கும் போது கீழே செபாஸ்டியன் சத்தமே இல்லாம ஓட்டையை போட்டு பேங்க் உள்ள வராரு. பெர்னாண்டோவும் செபாஸ்டியனும் லாக்கர் ரூம்குள்ள போறாங்க. கொண்டு வந்த பேக்ல இருந்து எதையோ எடுத்து அசம்பிள் பண்றாங்க. அதான் கெனான் பவர். இத வச்சு வெறும் 7 செகண்ட்ல ஒரு லாக்கரை திறக்க முடியும். ஆசாரி குழந்தைக்கு காது குத்துற மாதிரி எல்லா லாக்கர்லயும் டக்குன்னு ஓட்டையை போட்டு திறக்கிறாங்க. இங்க இவ்வளவு அமளி துமளி நடக்கும் போது திடீர்னு பணைய கைதியில ஒருத்தன் கையை தூக்குறான். என்னடா வேணும்னு கேட்டா ஒண்ணுக்கு போகணும்னு சொல்றான். பாத்ரூம்குலாம் அனுப்ப முடியாது, வேணும்னா பக்கத்துல இருக்கிற பூந்தொடியில போயிருன்னு சொல்றாங்க. அப்ப பேங்குக்கு போலீஸ் போன் பண்ணி உங்க பாஸ் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. பாஸா பேசுறது யாரு? நம்ம மேரியோ தான். பெர்னாண்டோ திட்டப்படி போலீஸ் கிட்ட யாராவது பேசிக்கிட்டே திசை திருப்பணும். அதனால மேரியோவை பேச சொல்றாரு. இதுக்காக மேரியோவை ஆக்டிங் கிளாஸ்க்குலாம் அனுப்பியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேரியோ போலீஸ் கிட்ட பேங்குக்கு மேல இருக்கிற போலீஸ் உடனே கீழே இறங்கணும், இல்லனா எல்லாரையும் சுட்டுடுவேன்னு மிரட்டுறாரு. உடனே போலீஸ் பேங்க் டாப் ஃப்ளோர்ல இருந்து வெளியே போறாங்க. போலீஸ் ஏன் இவங்க சொல்றதெல்லாம் கேக்குறாங்க தெரியுமா? கொஞ்ச நாள் முன்னாடி தான் இதே மாதிரி பேங்க் ராபரி நடந்துச்சு. அதுல துப்பாக்கி சூடு நடத்தும் போது பொதுமக்கள் இறந்து போனாங்க. அதனால போலீஸ் இப்போ எந்த ரிஸ்க்கும் எடுக்க தயாரா இல்ல. மறுபடியும் அதே பையன் கையை தூக்கி ஒண்ணுக்கு போகணும்னு சொல்றான். கடுப்பான மேரியோ, ஏண்டா நாங்க திருட வந்தோமா இல்ல நீ ஒண்ணுக்கு போறத பார்க்க வந்தோமா? நீ ஒண்ணுக்கு போறதுக்கு காவல் காக்கலாம் நேரம் இல்ல, ஒழுங்கா என் கூட வான்னு கூட்டிட்டு போய் வெளியே விட்டுறாரு. அதே நேரத்துல கீழே பெர்னாண்டோ வேகமா லாக்கரை திறந்துட்டு இருக்காரு. ஹாஸ்டேஜஸ்ல ஒருத்தர் போன் மட்டும் அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாரோட போன்னு பார்த்தா அது ஒரு பாட்டியோடது. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் கால் வந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. என்னது, உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? அப்ப கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும்னு பேன் கேக்ல தீக்குச்சியை ஏத்தி ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு பாடி கேட்க விட்டுறாங்க. பாட்டிமா பார்த்து பத்திரமா இருங்க, உடம்ப நல்லா பாத்துக்கங்கன்னு அட்வைஸ் பண்ணி வெளியே விட்டுறாங்க. இத பார்த்த போலீஸ் ஹிந்தி படத்தை பாக்குற தமிழ் ஆளுங்க மாதிரி என்ன நடக்குதுன்னே புரியாம முழிக்கிறாங்க. மேரியோ போலீஸ்க்கு போன் பண்ணி ஐஜியை இங்க வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. எல்லாம் கரெக்டா போகும்போது திடீர்னு ட்ரில்லிங் மெஷின் அதிக ஹீட் ஆகி நின்னுடுது. மெஷின் கூல் ஆகுற வரைக்கும் போலீஸ் கிட்ட ஏதாச்சும் பேசி சமாளிக்க சொல்றாரு பெர்னாண்டோ. அப்ப போலீஸ் கால் பண்ணி நீங்க கேட்ட மாதிரி ஐஜி வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மேரியோ, யோ நான் சொன்னது இந்த ஐஜி இல்லையா, இவன் சரியான லூசு பைய, இவனாலதான் நான் போன தடவை ஜெயிலுக்கே போனேன், நீ வேற ஒருத்தனை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ், அப்படின்னா உங்க லாயர் இருந்தா சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுறோம்னு கேக்குறாங்க. உடனே மேரியோ ஒரு நம்பரை கொடுத்து இதான் என் லாயர் நம்பர், பேசிட்டு சொல்லுங்கன்னு சொல்றாரு. போலீஸ் லாயருக்கு போன் பண்றாங்க. லாயர் யாரு? அதுவும் மேரியோ தான். லாயர் மாதிரி போலீஸ் கிட்ட பேசி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. கீழே மெஷின் மறுபடியும் வேலை செய்யுது. லாக்கரை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பணத்தையும் மூட்டை கட்டி வைக்கிறாங்க. தப்பிச்சு போக தயாராகிறாங்க. மேரியோ போலீஸ்க்கு போன் பண்ணி எங்களுக்கு பீஸா வேணும், 4 பீஸாவை அனுப்புங்கன்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு போலீஸ் லாயருக்கு போன் பண்றாரு. மேரியோ பேசும்போது பக்கத்துல போன் அடிக்கிற சத்தம் போலீஸ்க்கு கேக்குது. லாயர் காலை கட் பண்ணதும் போன் சத்தம் நிக்குது. அப்பதான் லாயரும் திருடனும் ஒரே ஆள் தான் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே கீழே பார்த்தா பாதாள வடிகால் போறத போலீஸ் கவனிக்கிறாங்க. இனிமேலும் காத்திருக்க கூடாதுன்னு பேங்க்குள்ள போக முடிவு பண்றாங்க. அதுக்குள்ள எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஓட்ட வழியா எல்லாரும் தப்பிக்கிறாங்க. பெர்னாண்டோ ஒரு கர்ச்சீஃபை விரிச்சு அவங்க கொண்டு வந்த துப்பாக்கி எல்லாத்தையும் அடிக்க வைக்கிறாரு. இது ஏன் தெரியுமா? பேங்க கொள்ளை அடிக்கணும்னு பிளான் போடும் போதே டீம் எடுத்த முக்கியமான முடிவு போலி துப்பாக்கியை தான் கொண்டு போகணும், தப்பி தவறி கூட யாரையும் சுட்டுடக்கூடாதுன்னு இந்த முடிவை எடுக்கிறாங்க. ஒருவேளை போலீஸ் கிட்ட மாட்டினா கூட ஆயுதம் எதுவும் இல்லாததால கம்மியான தண்டனை தான் கிடைக்கும். ஆனா இவங்க கொண்டு வந்தது போலி துப்பாக்கி தான் போலீஸுக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் துப்பாக்கிய பேங்க்லயே வச்சுட்டு போறாங்க. சோ போலீஸ்க்கு இது போலி துப்பாக்கின்னு தெரிய வரும். போலீஸ் கதவை உடைச்சி உள்ள வராங்க. டீம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தரைய சுத்தமா தொடச்சி தோண்டின ஓட்டைய மூடுற மாதிரி பீரோவை வச்சுட்டு போறாங்க. போலீஸ் உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்ல. எப்படி போனாங்கன்னு தெரியல. டிரைனேஜ்ல ஒரு போட்டை ரெடியா வச்சு எல்லாரும் அதுல ஏறி தப்பிக்கிறாங்க. போட்டை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகல. ஏன்டா ஸ்டார்ட் ஆகலன்னு கேட்டா செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா அப்படிதான் இருக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்றாங்க. அடா அப்ரசன்டிகளா, எந்த நேரத்துல என்னடா சொல்றீங்கன்னு துடுப்பை போட்டு படக கொண்டு போறாங்க. போலீஸ் இவங்க தப்பிச்சு போன பாதையை கண்டுபிடிச்சிடுறாங்க. வடிகால் வழியா போனதால வடிகால் முடிகிற எல்லா இடத்துலயும் போலீஸை நிக்க வைக்கிறாங்க. ஆனா பெர்னாண்டோ ஆல்ரெடி வேற ஒரு பிளான போட்டிருந்தாரு. டீம்ல ஒருத்தர் வேனை எடுத்துட்டு வந்து கரெக்டா ஒரு டிரைனேஜ் கிட்ட நிக்கிறாரு. கொள்ளையடிச்சு பணத்தை வேன்ல போட்டுட்டு எல்லாரும் தப்பிச்சு போறாங்க. $20 மில்லியன் கொள்ளையடிச்ச மொத்த பணத்தோட மதிப்பு. எந்த ஆதாரமும் ஒரு தடயம் கூட விடாம பக்காவா பிளான் பண்ணி திருடுனாங்க.
அதனாலதான் இந்த திருட்டை இந்த நூற்றாண்டின் சிறந்த ராபரின்னு சொல்றாங்க. கொள்ளையடிச்ச பணத்துல எல்லாரும் செம்மையா செட்டில் ஆகுறாங்க. காரு, பங்களா, வீடுன்னு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். மேரியோ அவர் பொண்ணுக்காக ஒரு வீடை வாங்கி இனிமேல் கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த வீட்டுக்கு பொண்ணை கூட்டிட்டு போறாரு. பெர்னாண்டோவும் வெளியூருக்கு போயிடுறாரு. ஆனா இவ்வளோ பயங்கரமான பிளான் போட்டும் இந்த டீம் மாட்டிக்கிட்டாங்க. என்னது மாட்டிக்கிட்டாங்களா? எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? நோ எவிடன்ஸ், நோ க்ளூஸ், நோ நத்திங், பட் ஸ்டில் மாட்டிக்கிட்டாங்க. எப்படி தெரியுமா? ஒரே ஒரு ஆள் பண்ண தப்புனால. அந்த ஒரு ஆள் நம்ம சூரிய வம்ச சரத்குமார் தான். மாலா மாலான்னு பொண்டாட்டி பின்னாடி சுத்தினான்ல. கடைசியில பணம் வந்ததும் பப்பு பார்னு போய் பல செட்டப்ப தலைவர் வச்சுக்கிட்டாரு. இத பார்த்த பொண்டாட்டி சும்மா இருப்பாங்களா? நேரா போய் போலீஸ் கிட்ட புருஷனை பத்தி புட்டு வச்சிடறாங்க. போலீஸ் ஆல்பர்ட்டோவை அரெஸ்ட் பண்றாங்க. அவனை வச்சு எல்லாரையும் கைது பண்றாங்க. மேரியோ யாருக்காக கொள்ளையடிச்சாரோ அவர் பொண்ணு முன்னாடியே கைது பண்றாங்க. பெர்னாண்டோவையும் வேற ஊர்ல வச்சு கைது பண்றாங்க. கொள்ளையடிச்சதை தவிர பெருசா இவங்க மேல கேஸ் போட முடியல. அதனால 3 வருஷத்துல எல்லாரும் ரிலீஸ் ஆகுறாங்க. ரிலீஸ் ஆகும்போது பெர்னாண்டோ கிட்ட ஜெயிலர் நீ என்ன தப்பு பண்ணன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு பெர்னாண்டோ குடும்பம் இருக்கிற ஆளை இனிமேல் டீம்ல சேர்த்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, இனிமேல் நான் திருட போறது இல்லைன்னு சொல்லி ஜெயில விட்டு கிளம்புறாரு. இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்துல மீட் பண்றேன். பாய்.